நான் 2009 வந்து காவல்துறையில் பணியில் சேர்ந்தேன். 2018 பக்கமாக காவல்துறையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னை சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அக்ரிகல்ச்சராக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிவம் கோட் ஃபார்ம்னு சொல்லிட்டு வில்லேஜில் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்மேக் ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அக்ரிகல்ச்சர் குடும்பத்துலேருந்து வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ஒரு ஈஸியான வேலை மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது காவல்துறையிலேருந்து வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒரு காவல்துறையை விடுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங். நிறைய பேர்த்தோட ஒரு சிக்னேச்சர் கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஏன் வேலையை விட்டீங்க? ஒன்றுமே இல்லைங்க, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வேலையை விட்டேன், இவ்வளோதான் விஷயம். கவர்மெண்ட் ஜாபில் இருந்தோம், அப்படி இருந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா நான் அங்கே வாங்குகிற 40,000 ரூபா சம்பளத்துக்கு மட்டும் தான் என்னால் திங்கிங் பண்ண முடியும். ஒன்ஸ் போலீஸ்லேருந்து நான் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே என்னோடது, இந்த வானமே என்னோடதாக தெரிஞ்சிச்சு. அதனால என்னால் ஃபுல் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோடய ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மணிக்கு எழுந்துச்சு ஒரு நாளைக்கு 18 hours per day ஒர்க் பண்ணுறேன். எல்லாருமே என்னுடைய வந்து வளர்ச்சியை பார்க்குறாங்க, யாருமே என்னுடைய உழைப்பை பார்க்குறது கிடையாது. 18 hours per day உழைச்சதுனால தான் என்னால் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பண்ணையாளராகவும் சக்ஸஸ்ஃபுல் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவும் என்னால் மாற முடிஞ்சிச்சு. இந்த பண்ண லைஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவுக்காண்டி நான் ஆரம்பித்து கொடுத்தது. அது இன்ஸ்டண்ட்டாக அது ஃபுல்ஃபில்லாக நானும் எங்கள் அப்பாவுமே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம பண்ணையோட பெரிய சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 லேபர். நானும் எங்கள் அப்பாவும் மட்டும். எங்கள் அப்பாவோட ஒர்க்கு 100%, என்னோட ஒர்க்கு ஒரு 60%, 160% ஆஃப் ஒர்க்கு வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ஃபார்ம் பண்ணணும், நான் எப்படி அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு கிடையாது. எல்லாருமே வந்து சோம்பேறியாக இருக்காங்க. சோம்பேறியாக இருந்து சக்ஸஸ் பண்ணாத சரித்திரமே கிடையாது. ஆகஸ்ட்லேருந்து ஜூன் வரைக்கும் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். 11 months தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். 11 monthsல வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் எங்களுடைய டார்கெட்டு. எவ்ரி மந்த் என்ன டேர்ன் ஓவர் பண்ணுறோம், எவ்ரி இயர் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் எங்களுடைய டார்கெட்டு. ஜூலை மந்த் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய பண்ணை லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம காவல்துறையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேனாக இருக்கும்போது அது வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருந்துச்சு. ஏன் வேலையை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க. நான் ஈவன் வேலையை விடும்போது நான் யார்ட்டையுமே சொல்லலை. அதனால தான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை யாருமே வேலையை விட வச்சிருக்கவே மாட்டாங்க. என்னுடைய சக்ஸஸை வந்து அவங்கள்ட்ட காமிச்சேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகலை. எங்களுடைய ஃபார்முலா வந்து கேட்டிங்க அப்படின்னா தாயாடுகள் அப்படின்ற கான்செப்ட் எங்களுக்கு பிடிக்காது. ஆகஸ்ட் மாதம் வந்து கிடாய்க்குட்டிகள் வாங்குவோம். அந்த 11 months நாங்கள் வளர்த்து ஜூன் மாதம் வந்து சேல் பண்ணிட்டு ஜூலை வந்து ஃப்ரீ ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய பண்ணையோட